ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இதில் அச்சு முறுக்கு. இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 220 ரூபா வந்துச்சு. நல்லா வருது. வேணா நீங்களும் வாங்கி பாருங்கள். ஒரு சீக்கிரமாக குயிக்காக ஒரு ரெசிபி செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு சர்க்கரை 1 கப் எடுத்திருக்கேன். அதுலேயே மைதா 1 கப் எடுத்துக்கிறேன். அதுலேயே அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கிறேன். இது வந்து குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு ரெசிபி. அச்சு முறுக்கு அந்த அச்சு இருந்துச்சுன்னா போதும், ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம். செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வரும். அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கலாம். பாருங்க, கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கிறேன். நான் சர்க்கரை அரைக்கும் போதே ஒரு 4 ஏலக்காய் வாசத்துக்காக போட்டிருக்கேன். வேணா நீங்களும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வாசத்துக்கு போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் வாசம். இப்போ இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் முட்டை கூட நீங்கள் போட்டு செய்யலாம். முட்டை வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து முட்டை போட்டு செய்யலை. இது நான் 2வது டைம் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணும்போது முட்டை போட்டு செஞ்சேன். நல்லா டேஸ்ட்டாக நல்லா தான் வந்துச்சு. இப்போ வந்து முட்டை போடாமல் செஞ்சு பார்க்குறேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்கு வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா விஸ்கு வச்சா லேட் ஆகும், அதனால நான் வந்து கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி கம்மியாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட்டாக எப்படி கன்சிஸ்டன்சி வருதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மாவு ஊற்றும் போது பாருங்கள் கீழே எப்படி இதாகுதுன்னு, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு காய வச்சு, எண்ணெய் காயும் போது எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் இந்த அச்சு அந்த எண்ணெயில் வச்சு, அந்த எண்ணெயிலேருந்து எடுத்து மாவில் வச்சு அப்புறமா உள்ளே போடணும். வாங்க எப்படி போடலான்னு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். வாங்க, இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். கடாய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த அச்சை வந்து அந்த எண்ணெயில் வைக்கலாம். இப்படி எண்ணெய் காஞ்சிருக்கிற எண்ணெயில் இப்படி அந்த அச்சை வந்து உள்ள வச்சு எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த மாவில் வந்து டிப் பண்ணணும். எப்படி டிப் பண்ணணும்னா, ஃபுல்லாக டிப் பண்ணக்கூடாது. இந்த மேலே இருக்கிறது அப்படியே தெரியணும். இப்போ எடுத்துக்கிறோம். இப்படியே உள்ள வச்சிருங்க. ஒரு 2 செகண்ட் வச்சதுக்கப்புறம் அதுவாக நம்மளுக்கு தெரியும், அந்த அச்சை விட்டு அந்த மாவு போகிறது. அப்போ வந்து இப்படி பண்ணினீங்கன்னா அந்த அச்சிலிருந்து அது விழுந்துடும். பாருங்கள் எப்படி விழுந்துருக்குதுன்ட்டு. வாங்க இப்போ ஒன்று பார்க்கலாம். பாருங்க, இப்போ அந்த அச்சிலிருந்து விழுந்துருச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். அந்த திருப்பி விடும்போது வதங்குற மாதிரி இருக்கும். பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க, உடையாம திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் செவந்ததும் எடுத்துடலாம். எடுத்ததும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளையிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அது நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். இந்த மாதிரி செவந்த உடனே எடுத்துருங்க.
இப்போ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு.